அழைத்தேன் கீழாய் கணபதி மனது சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மனது சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌனைய வேண்டும் நினைக்கும் பொழுது நின் மௌன இறைவந்திடு நீ செயல். He is an Indian stand-up comedian who has appeared in character roles in Tamil films. He made his breakthrough with Star Vijay's Kalakappovathu Yaru performing stand-up comedy. இவருக்கு ரோபோ சங்கர்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? வில்லேஜ் ஷோஸ்ல மோஸ்டா பாரம்பரியம் பத்தியும் வில்லேஜ் லைஃப் பத்தியும் பேசப்படுற ஒரு நிகழ்ச்சியில ரோபோ டான்ஸ் ஆடி ரோபோ சங்கர்னு இவர் பேர் வாங்கியிருக்காரு. He was also a mimicry artist and he was offered a role by director Gokul in the film Rauthiram, but unfortunately அவரோட சீன்ஸ் அங்க ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. பட் இவருக்கு கலை மீது உள்ள ஆர்வத்தினால அதே டைரக்டர் கோகுல் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால ஒரு கேரக்டர் கொடுத்து that was a breakthrough character for him. After doing small roles in Yarada Mahesh and Kapil, Balaji Mogan cast Shankar in Vaayai Moodi Pesavum. His performance was described by critics as scream. He portrayed a negative character in touring talkies. He then acted in Mari, where his performance was mentioned by critics that he deserves a special mention and steals the show with his unique one-liners and body language. Robo Shankar sir has been honored with the Kalaimamani Award, a prestigious state-level recognition conferred by the Tamil Nadu government in appreciation of significant contribution to the arts. Saima nomination for Best Comedian for his performance in Velikaran at the 2018 ceremony. On behalf of the Picasso Art School, we welcome Mr. Robo Shankar. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரவுத்திரம் படத்துல இந்த சீனை தூக்குனத கூட அவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே இயக்குனர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தவர் என்னுடைய வாத்தியார் கோகுல் அவர்கள். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றி. இங்க வந்திருக்கிறதெல்லாம் சாதாரண கிடையாது. நான் எப்பவுமே டைஹார்ட் ஃபேன் ஆஃப் எங்கள் ஆஸ்கர் நாயகன், உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். அவருடைய ஃபேவரட் ஆர்ட் டைரக்டர் இருக்காரு லால்குடி இளையராஜா. விஸ்வரூபம் படத்துக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர். உத்தம வில்லனுக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சொன்னோம்னா மெட்ராஸ் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி இருக்கக்கூடிய இந்த மேடையில நானும் இருக்காரு ரொம்ப சந்தோஷம். உள்ள ஸ்கூலுக்கு வந்தபோதே பார்த்தேன் நான் சரி இது என்ன மாதிரி ஒரு ஸ்கூலா இருக்கும் எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. உள்ள வந்தோடனே இந்த பிக்காசோ ஓவியம் ஏற்ற மாதிரி இந்த குழந்தைகள் வடிவமைச்ச அவ்வளவு போட்டோன்னு பார்க்கும்போது மெய் சிலிர்த்துட்டு உண்மையிலே ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சோ உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் பேசி இந்த மேடையை கொஞ்சம் வேலைப்பாக்கிட்டு போகணும். அதான் நம்ம அதான நம்மளுடைய வேலை. ஏன்னா மைக்கு பிடிச்சி இதோட 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் மேடை அனுபவம். 18,000 மேடைகளுக்கு நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். 70 கண்ட்ரில நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தமிழக அரசு சின்ன வயசுல கலைமாமணி அவார்டு தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் கொடுத்தாரு. எனக்கு 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் குளோபல் யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் இருந்தா கூட எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா? அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய போதை. அந்த போதையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க அடுத்த மேடை போய்கிட்டே இருக்கோம். இப்ப நிறைய படங்கள் வருது. வர்ற 29ஆம் தேதி சட்ட நீதினு ஒரு படம் வருது, பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வில்லனா பண்ணியிருக்கேன். இன்னொரு படம் ரொம்ப எமோஷனலான ஒரு படம் பண்ணியிருக்கேன். அடுத்த டிஆர் சாரோட ஒரு படம் பண்றேன்.
ஸோ வரிசையா என்னுடைய படங்கள் வருது, தொடர்ச்சியா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கேப் கிடைச்சிருச்சு. இடையில ஜாயின்டிஸ் வந்து இவர் வருவாரா வரமாட்டாரா, இதோட இவருடைய அத்தியாயம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் மீண்டும் ஒரு விழிப்புணர்வுல வந்து திரும்ப எழுந்திரிச்சு இன்னைக்கு எத்தனை படங்கள் இன்னைக்கு சன் டிவியில் நீங்க டாப் கூப்பிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியாத வேலைங்க அது. நான் என்னங்க மைக் பிடிச்சவன்ட்டு போய் கரண்டியை கொடுத்தேன், நான் என்னங்க செய்வேன். இப்ப போய் ஒண்ணும் இல்ல, போய் வந்து ஒரு 4 மணி நேரம் பிராக்டிஸ் இருக்கு, நாளைக்கு ஷூட்டு. அதான் இதை பண்ணணும் நைட்டு ஃபுல்லா. ஐயோ கடுவை தூக்கி போடு, எண்ணெய கொதிக்க வை, 4வது விசில் இறக்கு அப்படின்னா அங்க பார்த்தா குக்கர்ல விசில் வராத குக்கர் என்கிட்ட கொடுத்துருவாங்க. இது விசில் வருமான்னு பார்த்துட்டு நானே விசில் அடிச்சுக்குவேன். 5 நிமிஷம் கழிச்சு 1 2 அப்படின்னு இப்படி ஒரு போராட்டத்துல அதுவும் போயிட்டு இருக்கு. என்னுடைய அடுத்த ஒரு சேனல் அது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய மேடைகள் போகும்போது இது எனக்கு ஒரு சின்ன கூட்டம் தான். ஆக்சுவலா இது ஒரு சின்ன கூட்டம். நான் வந்து 1 லட்சம் பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய விழா நீங்க பார்த்துருப்பீங்க. 10 நிமிஷத்துல 1 வயசுல பண்ணியிருப்பேன். ரஜினி சார், கமல் சார் முன்னாடிலாம் மலேசியால. இது ஒரு சின்ன கிரௌடு தான். ஆனா சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆளே இல்லாத மண்டபத்திலே 1/2 மணி நேரம் ப்ரோகிராம் பண்ணுவேன். வெறும் சேர் தாங்க இருக்கும். வெறும் சேருக்கு ப்ரோகிராம் 1/2 மணி நேரம் பண்ணிட்டு என்னுடைய நிகழ்ச்சியை கண்டு கழித்த வசந்தனுக்கு சேருக்கு நன்றின்னு சொல்லி நானே சேர் அடுக்கி போட்டு கதவை சாத்திட்டு வீட்டு போயிருவேன். காசும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நினைப்பீங்க, ரோபோ சங்கர் வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வாங்குவாரு போலயா, பெரிய ஆளா இருப்பாரு போலப்பான்னு. நான் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ரத்தம் வராத உறவை அவ்வளவு பாடா படுத்திடுவாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போனா நான் கேவலப்பட்டதுல சில விஷயத்த சொல்றேன். இப்ப உள்ள வரும்போது ஒரு விஷயம் கேவலப்பட்டேன். உண்மையிலங்க ஆறு இறங்கும் போது ஓவிய விகாஸ் அப்படின்னு ஒரு குட்டி பையன் வந்தான். அங்கிள் ரோபோசங்கர் அங்கிள் அப்படின்னா, குட்டி பையன் நம்ம பார்த்து ரோபோசங்கர் அங்கிள்ட்டானே, அவன் மனசுல என்னட்டோம்லா அப்படின்னு எந்த டிவில பார்த்தேன்னு டிஸ்கவரி சேனல்ல பார்த்தேன்னு போயிட்டான். அவனைத்தான் அவன் மட்டும் கிடைச்சால பிதிக்கி போருங்க. இல்லங்க ஒரு பெரிய மனுஷன் எப்படி அவன் கேவலப்படுத்துறது? ஒவ்வொரு இடம்லாம் கேவலப்படுறதுங்க. நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நடக்கும், எங்களுக்கு தெரியும். 10 நாள் கோவில் திருவிழா நடக்கும், பார்த்துருப்பீங்க. அம்மன் கோயில் திருவிழா ஆடி மாசம் முதல் நாள் அந்த தர்மவத்தை அப்படியே வாய்ஸ் எப்படி இருக்கும். என்னப்பா இந்த கொட்டு கைகள் ஆளுக்கலாம் எங்கப்பா போனாங்க, சீக்கிரம் வர சொல்லுப்பா, தேர்வெழுத்து போனோம் இருக்கும். 10வது நாள் திருவிழால டெய்லி பேசி பேசி உங்களுடைய வாய்ஸ் எப்படி மாறிடும்னா, மதியம் 2 மணிக்கு எங்கப்பா இருக்கீங்க இப்படி ஆயிடும். 10,000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. மதுரை பக்கத்துல ஊர் பேர் சொல்லுவாங்க. என்னைய ஒரு லூசு பையன் ஸ்டேஜ்ல ஏறி உட்கார செய்ய ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டு போயிட்டேன். நண்பா நீங்க அன்னைக்கு நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இருடா முடிச்ச உடனே என்னை கூப்பிட்டு போயிடறான்னு அவங்க பாட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த தர்மகத்தாக்கு நான் யாரும் தெரியாது, எனக்கு தர்மகத்தா யாரும் தெரியாது. மேடையில உட்கார்ந்துருக்கேன். அவர் வந்தார். இங்க இருங்கப்பா, இன்னைக்கு 10ஆம் நாள் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி உங்க பேர் என்ன அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர் அப்படின்னு. சோபா சேகர். சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னாரு. சோபா சேகரா? ஐயா அந்த பண்ணுவீங்க, ஒவ்வொன்னா உருண்டையா எடுத்து காமிக்கணும், சும்மா விளையாடுத்தணும்ல அப்படின்னாரு. உருண்டையா எடுத்து காமிக்கணும். நான் மேஜிக் ஷோ பண்ண வந்தேன். இதுல இருந்தாலும் பேசின இங்கிலீஷ்ல நான் மிரண்டுட்டேங்க. லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள். சில்ட்ரன்ஸ் வந்து தனித்தனியா உனக்கு நம்ம டிவில பண்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எங்க ஊருக்கு காமெடி பிடிக்கவே பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. ஆத்தாடி கொலகார கூட்டத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் என்னடா செய்வேன், இதைவா இன்னைக்கு எப்படா காப்பாத்த போறேன்னு. இப்ப நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். 10,000 பேர் கலகலகலன்னு சிரிக்கிறீங்க.
எனக்கும் இந்த 85 வயசுக்கு கிராஸ் பண்ண கிழமைகளுக்கு ஆகவே ஆகாது. எங்க பார்த்தாலும் மர்டர் பண்ணலாம்னு ரெடி ஆயிருவேன். ஒரு கிழவி கட்டத்துல இருந்து இருந்துச்சுங்க, சத்தியம் அதெல்லாம் உண்மையில் நடக்கும். ஏய் என்னப்பா வெக்கம் இல்லாம கக்கரை பக்கற சிரிச்சுட்டு தெரியுங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்கி நமக்காண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்து முட்டை அழகா பேசிக்கிட்டு உங்க சிரிச்சுட்டு தெரியும். அந்த பிள்ளை தப்பா நினைக்காது. தம்பி நீ பேசுப்பா, ஆறு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த கிழமைய ஜேசிபி கிரேன் வச்சு தூக்கணும்னான்ட்டேன். நான் போன வேலை என்ன வேலை, என்னை கெடுத்து விடுறதுக்கு அந்த வேலை. இந்த மாதிரி கட்டாக இந்த மாதிரி போற இடமெல்லாம் நம்ம பாடா பண்ணுவோம். கொஞ்சம் நஞ்சு அசிங்கம் எல்லாம் கிடையாது. 35 வருஷத்துல நான் பார்க்காத அசிங்கமே கிடையாது. அதையும் தாண்டி மக்கள் வந்து சிரிக்கிறாங்க, அன்பால பாக்குறாங்க. அவங்களுடைய பிரேயரால தான் இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்றது உண்மையிலே எல்லா மக்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும், அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எனக்காக பால் குடம் எடுத்தவங்க இருக்காங்க, மொட்டை எடுத்தவங்க இருக்காங்க, அழகு குத்துனவங்க இருக்காங்க. நான் படுத்த படுக்கையா இருந்தபோது, நான் படுத்த படுக்கையா இருக்கும்போது என் வீட்டுக்கு நாளை விடுங்க வந்துட்டாங்க. யோகோ சங்கருடைய இறுதி அஞ்சலி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதையும் நான் பார்த்தேன். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து நிக்கிறேன்னா அது உங்களுடைய ஆசீர்வாதம். அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. ஃபைனலா கமல் சாருடைய வாய்ஸ் நான் எப்பவுமே ஃபேவரட், அவருடைய ஃபேவரட். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. எந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து கலைத்துறைகள் இவ்வளவு ஆர்வம் காட்டும் பொழுது இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு. ஒரு கலைஞனாக அனைவருக்கும் வாழ்த்து. இந்த பிக்காசோ நான் பாடிய பாடல்ல கூட இருக்கும், பிக்காசோ ஓவியம் தான் அம்மாடி காதலா காதலா பாடலில், அந்த மாதிரி காதலா காதலா படத்தில் அது மாதிரி எந்த பள்ளிக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 100 நாட்கள் கடந்து ஓடிய படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கேப்டனுடைய வாய்ஸ் கேட்டாங்க. ஸோ
ஜாதி ஜாதிங்கிறீங்க, ஜாதியோட உன்னை பத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பிழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பிழைச்சவன் இல்லடா. துளசி வாசம் மாறினாலும் மாறணும், இந்த தலசி வாக்கு மாறாதுடா. இடி தலையில விழுந்தா தாங்கலாம், அதுவே தலையில விழுந்தா. இன்னொரு முக்கியமான விஷயம், கிரிக்கெட் கேப்டனுக்கும் இந்த புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. நன்றி, தேங்க்யூ. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுல நான் கலந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த கெஸ்ட்ல பேசணும். அவர் அப்பவே சொன்னார், நீ பேசிட்டா நான் எங்கடா பேச போறேன் அப்படின்னாரு அந்த இளையராஜன். ஆனா அவரெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த ஓவியத்தை பத்தி அவங்க தான் பேசணும். ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவங்க தான் பேசணும். நான் ஒரு ரசிகனா வந்து பேசி என்டர்டைன் பண்ணேன். இந்த இனிமையான வாய்ப்பினை கொடுத்த பிகாசோ ஓவிய கலைக்கூடத்திற்கு He is an acclaimed Indian cinematographer who primarily works in Tamil and Telugu film. He is an alumnus of the prestigious Film and Television Institute of India, Pune. Born and raised in a village near Uttangarai, in the Krishnagiri district, Tamil Nadu, Murali grew up in a family of elementary school teacher parents. Initially active in student leftist political movements and social work, he later pursued fine arts, studied music, and eventually enrolled at FTII to specialize in motion picture photography. Murali grew up close to folk traditions, politics, and grassroots lives. This grounding gave him a sensitivity to ordinary people's struggles, something visible in his early work with Paranjit, Madras, Kala, and Sarpatta Parambarai. Few of the awards and accolades that he has: Saima Award for Best Cinematographer for the film Madras. He widely praised for giving texture to politics and poetry to romance. Murali is known to keep a low profile off screen, but colleagues describe him as deeply connected to social justice issues. Unlike celebrity technicians, he does not chase limelight. Instead, he sees himself as part of a larger social and artistic movement. We take immense pleasure in welcoming Murali Ji sir to our art exhibition. அனைவருக்கும் வணக்கம். ரோபோ சங்கர் அந்த மாதிரி நம்மளால உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி பேச முடியாது. சில தகவல்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளோட இப்படி ஒரு ஓவிய கண்காட்சி வச்சது, அதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மகேஷ், அப்புறம் வெண்ணிலா அவர்களோட இந்த முயற்சி. அவங்க இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து நாங்க கூட அவங்களுக்கு பின்புலமா இருக்கிறோம். ஏன்னா மகேஷ் நான்லாம் ஒரே கல்லூரியில படிச்சவங்க, கும்பகோணம் ஓவிய கல்லூரியில படிச்சவங்க நாங்க. எனக்கு ஜூனியரா இருந்தாரு. அதுல இருந்து தொடர்ந்து எங்களோட பயணத்தோட அவரோட பயணத்தோட நாங்க ரொம்ப இணைஞ்சு அவரோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். அதோட ஒரு விளைவா தான் இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய எக்ஸிபிஷனை இன்னைக்கு அவரால் இன்னைக்கு ரீச் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அவரோட முக்கியமான உழைப்பு, அவங்களோட வைஃப் வெண்ணிலா அவங்களோட உழைப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவரை காலேஜ் லைஃப்ல இருந்து பாக்குறேன். அவரோட பிரதருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருமே நான் இங்க மியூசிக் காலேஜ் பாண்டிச்சேரியில படிக்கிறப்ப அவர் அண்ணன் வந்து அப்போ ஸ்கல்ப்டரா இருந்தாரு. இந்த மாதிரி தொடர்ந்து ஆர்ட் பத்தி ஆர்ட்டோட லைஃபோட நான் என்னோட தொடர்ந்து இருக்கேன். அவங்க சும்மா ஒரு கூகுள்ல இருக்கிற ஒரு விக்கிபீடியாவை பத்தி பேசினாங்க. இப்போ நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே ஒரு எலிமெண்டரி லெவல் டீச்சர்ஸ் தான். ஆனா எப்பவுமே என்ன கனவு இருக்கும், அப்போ 90ஸ்ல எல்லா பேரண்ட்ஸோட கனவு என்ன இருக்குன்னா, முக்கியமா வாத்தியார் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும், டாக்டர் ஆயிடணும், என்ஜினியர் ஆயிடணும், இப்போ எங்க ஒரு பெரிய இடத்துக்கு போய் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும். இதுதான் பெரிய கனவா இருந்தது அந்த பீரியட்ல. அப்பெல்லாம் நம்ம இன்னைக்கு குழந்தைங்க எடுத்து வரைஞ்சா நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி நம்மளாம் எடுத்து ஏதாவது கோடு போட்டோம், எதுக்குடா கிரிக்கெட் இருக்கிறப்போ உட்காந்து படிக்கிற வேலையை பார்த்து படிக்கிறத தவிர வேற எதையும் செய்ய விட மாட்டாங்க. நம்மளுக்கு புத்தகத்தை பார்த்தாலே வந்து வெறுப்பா இருக்கும். அப்படிதான் இருக்கு, அப்படித்தானே இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும். வரைகிறதுனா எவ்வளவு ஆர்வமா இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஆனா வந்து படிக்க சொன்னா நமக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் என்ன செய்யுதுன்னா, குறைந்தபட்சமா நம்முடைய பெற்றோர்கள் என்னன்னா குழந்தைகளை வரைய பழகுறோம்.
அவங்களுடைய இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தோம்னா எங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஏன்னா படிக்கிறத தவிர வேற எதையும் செய்ய விட மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளை என்ன செய்யறோம்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா அது நான் என்னன்னா நான் அது ஒரு விட்னஸ். உங்களுக்கு நான் ஒரு விட்னஸா என்ன பார்க்கலாம் நீங்க. ஏன்னா எனக்கு அகடமிக்ஸ் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் தொடர்ந்து வரைவேன். நான் அம்மா வரைவாங்க, நான் வரைவேன். தொடர்ந்து வரைகிறதுன்றது எனக்கு தொடர்ச்சியா கூட இருந்தது. அப்ப என்னன்னா பிளஸ் டூக்கு அப்புறமா என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா பெருசா போய் இப்ப இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு ஆர்வமே கிடையாது. அப்போ ஒரே ஒரு எனக்கு இருந்த பின்புலம் என்னன்னா நான் வரைகிறதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ என்ன அதைதான் நான் பிரதானமான ஒரு படிப்பா படிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் ஓவிய கல்லூரிக்கு போனேன். ஓவிய கல்லூரியோட அதோட தொடர்ச்சியா நான் வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன். அது என்னன்னா இதுவும் சினிமாட்டோகிராஃபின்றது ரொம்ப பக்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் மெட்ராஸ், காலா, கபாலி, சார்பட்டா பரம்பரை இது எல்லாமே பண்ணிருக்கேன். தெலுங்குல நிறைய படங்கள் பண்றேன். இது எந்த அளவுக்கு எனக்கு பின்புலமா இருக்கு அப்படின்னா என்ன வந்து சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒன்று நான் தொடர்ச்சியா என்ன எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா என்கரேஜ் பண்ண ஒரு விஷயம் என்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த மேடையில என்னால நின்று பேச முடியுது அப்படின்னா அந்த இடத்தை நோக்கி என்ன நகர்த்தது எதுன்னா எனக்கு என்னுடைய படிப்பை தாண்டி என்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒண்ணு நான் வரைஞ்சிட்டு இருந்தேன், கிரிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒண்ணுதான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ இருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா குழந்தைகள் எதெல்லாம் ஆர்வப்படுறாங்களோ அதுக்கு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு உலகம் எல்லா விஷயங்களையும் நம்ம வீட்டோட கொண்டாந்து கொடுத்தது. அப்போ எல்லா விஷயங்களும் அவங்களை பாதிக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனுக்கு அப்படி இல்லை. அப்ப என்னன்னா எல்லா விஷயங்களையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பாடணும்னு நினைப்பாங்க, டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க. அது எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க. அது என்னன்னா பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அவங்களுடைய தனித்துவமான ஒரு விஷயத்த கண்டிப்பா அவங்கள முன்னெடுத்து செல்லும். நீங்க பெரிய பெரிய வேலைக்கு போனவங்க கூட அவனுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்ய முடியாத எங்கேயோ ஒரு வருத்தத்துல இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். அப்படி இருந்து விலகி வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய இடத்துல கலைத்துறையில சாதனை பண்றாங்க. அப்படி ஒரு கலை வடிவத்தை உங்க குழந்தைகள் கையில் எடுத்துக்கிறாங்க. அதை மேலும் மேலும் ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கிறது தான் அவங்கள வந்து பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனசு விட்டு பாட முடியும். ஒரு இடத்துல எங்கேயாவது அவன் எங்கேயாவது ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பான், எங்கேயா இருப்பான், மனசு விட்டு பாடுவான். இல்ல ஏதோ ஒரு பியானோல போய் 4 கீயை தட்டி பார்ப்பான். ஏதோ ஒரு இடத்துல அவனை சினிமாவுக்கு போறதுன்றது இன்னைக்கு நம்ம சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா சினிமாவை உருவாக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அகாடமிக்ல இருந்து பெரிய ஆளா வந்தவங்களா இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய தனித்திறமைகளை எங்கெங்கெல்லாம் அவங்க மேலோங்கி அதை செயல்படுத்துறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு வந்து கலைத்துறையிலயோ வேற இடங்கள்ல நோக்கி நகர்றாங்க. அப்படி ஒரு இடத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம ஏற்படுத்தி தரணும். அப்படி ஒரு வாய்ப்பை நீங்க நிகழ்த்துறீங்க. அதுக்கு வந்து மகேஷ் மாதிரியான ஆட்கள் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஊன்றுகோலா இருந்து அதை வந்து உங்களை தூக்கி விடுறாங்க. அதை இது மேலும் மேலும் நீங்க வளர்க்கிறப்பதான் அந்த குழந்தைங்க இன்னைக்கு அதுக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க ஏதோ ஒண்ணு வரைஞ்சு ஏதோ டிஸ்பிளே பண்றாங்கன்னு இருப்பாங்க. ஆனா நாளைக்கு அவங்க வளர்ந்து ஒரு இளைஞன் ஆகிறப்போ இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, ஒரு காட்சியை புரிஞ்சுக்கிறது, நம்மளை சுத்தி நிகழக்கூடிய நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறது வெறும் படிப்பு புத்தகங்கள்ல மட்டுமே இல்லை. அவங்களை எக்ஸ்போஸ் பண்றது. ஏன்னா எக்ஸாம்ன்றது எக்ஸ்போஸ் பண்றது கிடையாது. ஏன்னா என்ன தெரியுதோ அதை நம்ம போய் செஞ்சுட்டு வரோம். ஆனா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதை எக்ஸ்போஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலை வடிவங்கள் தான். அதனால இந்த கலை வடிவங்களுக்குள்ள நம்மளுடைய குழந்தைகளை தயார்படுத்துறதுன்றதுதான் அவங்களுடைய மன வளர்ச்சியும் அவங்களுடைய சூழலையும் அவர்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா பெற்றவர்களுக்கு நிகழும். அதை நிகழ்த்துற எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். இங்க இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஆர்ட் அண்ட் பேஷனை பர்சியூ பண்ணணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. We'll follow it, sir. Thank you so much. Next, I take immense pleasure in welcoming Lalguri and Ilayaraja sir. He is from Tiruchirappalli district, Tamil Nadu. He attended the government higher secondary school there, where his artistic passion for drawing began, encouraged by his father, S.K. Nadarajan. He started his career assisting renowned art director Sabu Cyril on major projects like Kanjivaram, Akrosh, Om Shanti Om, and Endiran, experiences that shaped his understanding of scale and detail. As art director for Kamal Hassan's Vishwarupam, this was only his second theatrical release, but it was a monumental release. He shared the National Film Award for Best Production Design with Thai collaborator Bontavi for
Tavi passes, honored for creating elaborate and immersive environments ranging from Afghan villages and underground caves to a New York style apartment, all meticulously crafted in Chennai. Lalgudi and Ilayaraja sir exemplifies a rare blend of artistic precision, technical planning, and humility. His ability to deliver grand, highly detailed environments while ensuring they seamlessly blend into the storytelling marks him as a visionary in Indian production design. We take immense pleasure in welcoming Lalgudi and Ilayaraja sir for our exhibition. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மகேஷ் இங்க இன்வைட் பண்ணதுக்கு. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு கிரியேட்டிவ் ஃபார்ம்ல எந்த அளவுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது. இந்த வயசுல இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து நீங்க ஆர்ட் ஃபார்ம்ல என்கரேஜ் பண்றதுக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு பர்சன் கிரியேட்டிவா இருக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ட் ஃபார்ம்ல இருக்க குழந்தைகள் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிறதுக்கு இப்ப இப்படி ஆர்டிஸ்டா ஓவியம் வரைகிறது, மியூசிக் பண்றது, இது மாதிரி இருக்கவங்க தன்னை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறாங்க. எப்போதும் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயே உள்ள இருக்காம மற்றதை ரசிக்கிறது இல்ல. அந்த குழந்தைகள் அதிகமா தன்னோட மூளையை செலவு பண்றாங்க. இப்போ ஒரு பேர்ட்ஸை பார்த்து பேர்ட்ஸோட லைஃப் ஸ்டைல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் ஒரு பேப்பருக்குள்ள நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்மை கொண்டு வர முடியும். ஸோ வெளியில இருக்க விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல நார்மல் மற்ற குழந்தைகள் எந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாத குழந்தைகளை விட இந்த ஆர்ட் ஃபார்ம்ல இருக்க குழந்தைகள் நிறைய ஒரு ஸ்கையை ரசிக்கிறாங்க, ஒரு பேர்ட்ஸை ரசிக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் ஆர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்ட் ஃபார்ம்குள்ளதான் அவங்க உள்ள போய் அதை ரசிச்சிருந்தா மட்டும்தான் கோடா வரைய முடியும். சும்மா அதை பார்த்து காப்பி பண்றதுனால வரைய முடியாது. ஸோ இந்த வேர்ல்டுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கிரியேட்டிவா நம்ம குழந்தைகள் வளருதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அப்புறம் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. எந்த ஆர்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு யாரா இருந்தாலும் சரி இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட ஃபியூச்சர்ஸ்க்கு பயங்கரமான ஹெல்ப் பண்ண போகுது. எல்லா சில்ட்ரன்ஸும் வச்சிருந்த எல்லா பெயிண்டிங்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பேரண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் அண்ட் மெமெண்டோ உங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இருந்து அதை வாங்கிட்டே போங்க, யாரும் இப்ப கிளம்பிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், எங்க எல்லாருமே மோட்டிவேட் பண்ணதுக்கு. Next, I take immense pleasure in welcoming Ilancheriyan sir. His sculptures are deeply rooted in rural memories, especially his connection to cattle, having grown up in an agrarian context in Thiruvarur. Ilancheriyan doesn't limit himself to bovines. His Garuda sculpture, composed of smaller Dasavadara pictures, presents a fragmented, humanized portrayal of this divine feature. While bronze is his preferred medium, Ilancheriyan also experiments with brass, wood, granite, and oxidized finishes, often incorporating motifs from Indus Valley artifacts. Few of his awards and accolades are Bradfest Award from Bharatidasan University, National Scholarship from Ministry of Culture, Government of India, All India Best Sculpture Award awarded by both Ariana and the College of Fine Arts Tanjore, National Junior Fellowship. P. Ilancheriyan sir stands out as a sculptor who fuses tradition with personal memory. His deep connection to rural life and Indian mythology, especially through bovine motifs, translates into richly textured sculptures that speak for both heritage and contemporary expression. We take immense pleasure in welcoming Ilancheriyan sir to our art exhibition. எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்க இருக்க பெயிண்டிங்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கு. போர்ட்ரேட் நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் வந்து காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ மெச்சூராக இருக்குமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இப்போ சின்ன பசங்களே இவ்வளோ அழகாக வரைகிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல மேலும் நல்லா வரைங்க. அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. நன்றி.
First of all, I wanted to appreciate Picasso sir for doing this, and it was wonderful. All the images, all the pictures represented by kids. அது wonderful. இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து வருஷம் கண்டக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களோட அவங்களோட பேஷன்ஸ் வந்து வெளியில் வரும். ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்காங்க. என் டாக்டர் ஒரு 2 months பிரேக் எடுத்திருக்கா. இருந்தாலும் எங்களையுமே மதித்து கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோடய டாக்டருடைய ட்ராயிங்கும் இதில் வந்து ஷோகேஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் தென் மோஸ்ட்டாக அவர் சாருக்கு உண்மையாகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் அவர் மகேஷ் சாருக்கு. அண்ட் தென் பசங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் ட்ராயிங்குமே ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வரையணும் மாதிரி இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த டேலண்ட்டை பேஷனை கொண்டாடுறதே பெரிய விஷயம். ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சாருக்கும் மேமுக்கும். எனக்கு வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க ட்ராயிங் கிளாஸில். நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது, அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போது காம்படிஷன் எங்கள் எது போடுறதா இருந்தாலும் அவரை வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணுறா. இதுக்கு வந்து மெயினாக வந்து சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரோட எப்படி சொல்கிறது, ஒரு பேஷன்ஸ். சின்ன பிள்ளைங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. இத்தனை சின்ன பிள்ளைங்கள, அதுவும் மோர் தென் 8 classes per month அது ஆக்சுவலாக. அதை கேர் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறது வந்து சான்ஸே இல்லை. அதுவும் 5 years 6 years 4 years அந்த கிட்ஸ் எல்லாம் நான் என்னால் திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. அந்த லெவலுக்கு சாரோட பேஷன்ஸ் இருக்குது, மேம் அவங்களோட பேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஆக்சுவலாக அவங்க வந்து அது வேறு லெவல்னு சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்படி ஒரு ஈவெண்ட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பெரிய லெவலில் இந்த ஈவெண்ட் இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சார் அண்ட் மேம் ஃபார் அரேஞ்சிங் திஸ் வண்டர்ஃபுல் ஈவெண்ட். தேங்க்யூ. ஹாய், நான் ரம்யா. என் டாட்டர் பிரதீக்ஷா வந்து பிகாசோ ஸ்கூலில் வந்து level 2 ட்ராயிங் கற்றுட்டுருக்கா. It's a nice place to learn drawing here. It's a nice place to learn drawing here. Hearty congratulations to Maheshwaran sir, Picasso team and everyone for conducting this wonderful art exhibition. இது இவ்வளோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது மாதிரி நிறைய ஷோஸ் அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்றைக்கி பிகாசோ எக்ஸிபிஷன் வந்திருந்தோம். ரொம்ப பசங்க வரைஞ்ச ட்ராயிங் எல்லாமே பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பசங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அவளோட ட்ராயிங்கும் 2 ட்ராயிங் பார்ட்டிசிபேட் ஆகிருந்தது இந்த எக்ஸிபிஷனில். மகேஷ் சார் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பசங்களுக்கு வந்து ட்ராயிங் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. பிகாசோ வந்து நல்ல ஒரு ட்ராயிங்க்கு நல்ல ஒரு இடம். ரொம்ப நன்றி. பிகாசோ ஆர்ட் அகாடமி ஷோ வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்க்க வந்திருக்கேன். ஸோ இங்கே குழந்தைங்களோட எல்லா ஆர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கான்செப்டும் சரி அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழகாக வரைஞ்சிருக்காங்க அந்த சின்ன குழந்தைங்க எல்லோரும். வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அந்த இதை பார்த்தோன்னே. சார் இதோட கல்லூரி நண்பர். இது வரைக்கும் இது பார்த்திங்கன்னா 12வது வருஷம். இது ரொம்ப சிறப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப நல்லா நடத்திட்டுருக்காரு. ஆனால் என்ன சிறப்புனா ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அந்த குழந்தைங்களை ரொம்ப அணவரைச்சு அவ்வளோ அற்புதமாக பண்ணி அவ்வளோ அவுட்புட் வந்திருக்குது. ஓகே, நானும் தொடர்ச்சியாக அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க ஒய்ஃபும் ரொம்ப உதவியாக இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, குட். மேன்மேலும் பிகாசோ ஆர்ட் அகாடமி வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன், தன்சிகாவினுடைய அப்பா. 1.5 இயராக வந்து பாப்பா இங்கே ட்ராயிங் கிளாஸ் வந்துகிட்ருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு லெவல்லேயே இந்த அளவுக்கு எக்ஸ்போசர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நார்மல் ட்ராயிங் கிளாஸு மாதிரி இல்லாமல் நிறைய எக்ஸ்போசர் கிடைக்குது. ரொம்ப நல்லா கேர் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸு ப்ளஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. இந்த குழந்தைங்களுடைய கைவண்ணங்களை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது.
இதை ஊக்குவிச்ச இந்த காரஸ்பாண்டன்ட் மகேஸ்வரன் மற்றும் வெண்ணிலா அவருடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நம்ம சிறந்த ஒரு பாராட்டினையும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் இந்த அளவுக்கு ஓவியத்தை வரைவார்கள் என்பது பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஓவியம் வரைந்த அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய ஸ்கூல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அது வந்து என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் மகேஸ்வரன். அவர் வந்து என் தம்பி, அவரெல்லாம் 2 பேரும் ஒன்றா படித்தவங்க. ரொம்ப ஆர்வம் அந்த ஆர்ட்ஸில் திரு மகேஸ்வரன் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷங்களாக வந்து அவர் இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸை வச்சு நடத்துகிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 குழந்தைங்கள உருவாக்கியிருக்காரு. ரொம்ப ஆர்வத்தோடு அவரோட பணியை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்வார். அவரை பார்த்தே நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். அவரை மாதிரி அந்த குழந்தைங்களையும் அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி உருவாக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுவார். அவர் வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு கண்காட்சியை நடத்துனது எங்கள் குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அவர் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும்னு என் தங்கச்சியும் அவரும் மென்மேலும் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. நான் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 இயர்ஸாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாலவாக்கம் அண்ட் திருவான்மையூர் 2 இதுலேயுமே பிரான்ச்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் அண்ட் வந்து இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்கூலில். மாஸ்டர் மகேஸ்வரன் வந்து ரொம்ப சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 இயர்ஸில் வந்துட்டு எல்லா லெவல்ஸ்லேயும் முடித்து நிறைய காம்படிஷனில் வந்து கலந்துருக்காங்க. என்னோட கிட் கூட வந்து இங்கே வந்து தான் படித்தான். அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணான். அவன் கிட்டத்தட்ட 3 லெவல்ஸ் முடிச்சிட்டான். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈசிஆர்லேயே வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட்னா பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோட க்ரியேட்டிவிட்டியை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணுவாங்க. மாஸ்டர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட். அவங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்கோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பென்சில் ஷேடிங்கில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வாட்டர் கலரில் இருப்பாங்க, ஒருத்தர் அக்ரலிக்கில் இருப்பாங்க. அவங்க ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸோட க்ரியேட்டிவிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுனா கண்டிப்பாக பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். எங்கள் சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. உங்கள் சில்ட்ரனை நம்பி எங்களோட இன்ஸ்டியூட்டில் விடலாம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்தன், திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனை பார்க்குறதுக்கு திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். மகேஷ் எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக தெரியும். மிக சிறந்த ஒரு ஓவிய ஆசிரியர். இதுவரை 12 ஆண்டு காலம் இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிச்சிருக்காங்க. நிறைய மாணவர்கள் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு ஓவிய கலைஞராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நடந்த இந்த ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட படங்கள், பிள்ளைகளால் வரையப்பட்ட படங்கள் வந்து இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு மிகவும் கொள்ளை அழகாக இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய மக்கள் இந்த கண்காட்சியை பார்க்க வந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் மென்மேலும் வளர நாங்கள் வாழ்த்துகின்றோம். மிக சிறப்பான கண்காட்சி. இதை வருடம் நடத்துமாறு பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸினுடைய நிறுவனரை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த ஆண்டு நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கின்றோம். மிக சிறப்பான அந்த ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனில் கலந்து கொண்டதில் நான் பெருமை அடைகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இந்த பிகாசோ ஆர்ட்ஸ் நடத்துகிற இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். என் டாக்டர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிக்சர்ஸும் இதில் பண்ணியிருக்காங்க. அரௌண்டு 200-300 பிக்சர்ஸ் இருக்குது. எல்லாமே அற்புதமாக இருக்குது. இந்த சின்ன பசங்க வந்து வரைஞ்சிருக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களை இந்த மாதிரியான ஆர்ட் இதுக்கெலாம் நல்லா என்கரேஜ் பண்ணுற இந்த பிகாசோ ஆர்ட்ஸ் அந்த சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பசங்க நல்லா இன்னும் வரைஞ்சி கலைகளில் முன்னேற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனு. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப நெருக்கடியான மன சூழலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இந்த ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுங்கிறது ரொம்ப ஒரு மோட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து படிப்பு மட்டுமே போயிட்டுருக்குறாங்க. படிப்பையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பசங்களுக்கு ரொம்ப ஒரு
ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், ரொம்ப நல்லது, அருமையான நிகழ்ச்சி. ஃபவுண்டர் மகேஸ்வரன். இயர்லி வந்து பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வைப்போம். ஸோ இந்த வருஷம் வந்து வண்ணச்சாரல்கள் 2025 சொல்லிட்டு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வந்து சோழமண்டல ஆர்டிஸ்ட் வில்லேஜில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 4 days நடக்குது. இந்த வண்ணச்சாரல்கள் கிட்ஸ் எக்ஸிபிஷன் வந்து 24 to 27 வரைக்கும் நடக்குது. பெயிண்டிங் வந்து வரையும் போது பார்க்குறது ஒரு விஷயமா இருந்தாலும், வரைஞ்சது அதை மவுண்ட் ஒட்டி ஃப்ரேம் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்து ஒத்துழைச்ச மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஓவிய கண்காட்சி வைப்போம். சரி, எங்களுடைய குழந்தைங்களெல்லாம் வந்து வரைய வச்சு மோட்டிவ் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 2 branches இப்போ இருக்குது, பாலவாக்கம், திருவான்மையில். விரைவில் வந்து சென்னையில் நிறையா இன்னொரு 50 branches ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கூட விரைவில் உங்களுடைய சென்னையில் எல்லா ஏரியாவிலையும் வந்து பிகாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் வரப்போகுது. அவங்க குழந்தைகளை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெக்சாக இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ராயிங்கிறது ஒரு யோகா மாதிரி தான். ஸோ உட்காந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறது வந்து ஒரு யோகா பண்ணுற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதால அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ படிக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுது. அதில் வந்து ட்ராயிங் வந்து ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கலர் சென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நிறைய ஒரு ஹாப்பினஸ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது நிறைய அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். பேச்சுலர் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து கும்பகோணம் ஓவியக்கல்லில் முடிச்சுட்டு இங்கே சென்னையில் எக்மோரில் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு இந்த ஃபீல்ட்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அனிமேஷனில் நிறைய ஒரு 8 yearsக்கு மேலே அனிமேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து மல்டிமீடியா அந்த லைனில் நிறைய பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆர்ட் டீச் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்ச லைன் இருந்தாலும் பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து நிறைய சொல்லித்தரேன். குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மேலும் நான் வந்து நிறைய கண்டினியூ பண்ணுவேன்றது நான் உங்களுக்கு பிகாஸ் ஓவிய கலைக்கூடம் இன்னைக்கு குழந்தைங்களுடைய அவ்வளோ அழகான ஓவியத்தை நான் வந்து இன்னைக்கு பார்த்தோம். நான் மட்டும் இல்லை, லால்குடி இளையராஜா சார், அதனால் கேமராமேன் முரளி சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ மகேஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்படி ஒரு கிளாஸை இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னமும் நல்லா குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. குழந்தைங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பெரிய பெரிய ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கலைக்கூடத்தை வந்து டெஃபினட்டாக வந்து பார்க்கணும். மகேஷ் சாருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது நான் கேட்டுக்கிறேன்.
தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் முரளி, ஒளிப்பதிவாளர். பிகாசோ அகாடமி பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் மகேஷ் அப்புறம் வெண்ணிலா அவங்க சேர்ந்து நடத்துகிறாங்க. கடந்த 12 வருடங்களாக தொடர்ந்து இந்த ஓவிய பணியில் அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க. குழந்தைகளோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய தனித்திறமையை, அதுவும் ஓவியம் வழியாக வளரக்கூடிய குழந்தைகளை ரொம்ப பிரமாதமாக ட்ரெயின் பண்ணுற ஒரு அகாடமியாக அவர் தொடர்ந்து ஒரு 12 வருஷமாக நடத்துகிறாரு. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து அவரை என்கரேஜ் பண்ண விதமாக நாங்கள் வந்து இங்கே வந்து அவரோட இருந்து இந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கோ அப்புறம் அதை ஒட்டி நடக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இஷ்யூ அதுக்கு நான் தொடர்ந்து பின்புலமாக இருக்கோம். குழந்தைகளோட தனித்துவமான இப்போ நடிப்பு, டான்ஸ், அதே மாதிரி சிற்பக்கலை, சில பசங்க வந்து நல்ல ஓவியம் வரைவாங்க, சிலர் வந்து நல்ல பாட்டு பாடுவாங்க. அவங்களுடைய தனித்திறமைகளை அவர்களோட சேர்ந்து ஊக்குவிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்போடு சேர்ந்த இன்னொரு பக்கபலமாக தன்னை வெளிப்படுத்திக்கூடிய ஒரு வடிவமாக அவங்களுக்கு கூட இருக்கும். அதை நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் அதற்கான பாராட்டுகளையுமே அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறப்போ அவங்க அதை மேலும் 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 அவங்கள தனித்துவமாக தன்னை முன்மொழிஞ்சதுக்கான ஒரு இடத்த கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றோர்கள் நாம் அதை செய்யணும். அந்த மாதிரியான ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அவர்களோட பின்புலமாக அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வழிகாட்டுதல் வழியாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அகாடமியாக தான் இந்த பிகாசோ அகாடமி இருக்குது. மகேஷுமே அவங்க வெண்ணிலா அவங்களுமே தொடர்ந்து இதுக்கு பின்புலமாக இருக்கிறாங்க. நிறைய அவருக்கு கூட படித்த நண்பர்கள், நிறைய ஓவிய கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அது என்ன செய்யணும்னா உங்களுக்கு குழந்தைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ அவங்க ஒரு வடிவத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஷேப்பப் பண்ணுறதுக்கான ஒரு அகாடமியாக அவங்க அதை ஒரு பின்னாடி அவங்கள இன்னொரு பக்கமாக அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அகாடமியாக தொடர்ந்து இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.